இன்றைக்கி ஒரு காய் ஒரு சமையல் வந்து பீர்க்கங்காய் ஸ்பெஷல். ஆமாம், பீர்க்கங்காயில் என்னென்ன பண்ண போகிறோன்னா பீர்க்கங்காய் சாதம், பீர்க்கங்காயில் அவியல், அப்புறம் பீர்க்கங்காயில் வந்து ஸ்டஃப்டு கறி, பீர்க்கங்காய் பொடிச்சூர் ஒன்று பண்ண போகிறோம். அப்புறம் வந்து செமி லிக்விட் கிரேவி. ஸோ இது வந்து ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டஃப்டு கறி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டஃப்டு கறி இருக்கு இல்லையா, அது வந்து இப்படி இப்படி நாளாக அப்படி பண்ணிட்டுருக்கேன். இப்படி அரைச்சிட்டு காய் இப்படி எடுத்துகிட்டு இப்படி நாளாக இதுமாரி பண்ணிவிட்டு இது வந்து இதுமாரி எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ வேணுமோ இப்போ ஒரு தாத்தில் வந்து 2 பேர் ஒருத்தருக்கு 2 எடுத்துப்பா அப்படின்னா அந்தமாரி கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ 7 2 14 இப்படி போட்டு 14 பீஸ் வச்சுருக்கேன். அது வந்து அரைக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கேன்னா கொத்தமல்லி இந்த இது, தேங்காய் கொஞ்சம், அப்புறம் சாம்பார் பொடி கொஞ்சம், ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் வேர்க்கடல, எள், புளி இதெல்லாம் வறுத்துக்கணும். அந்த வேர்க்கல்லையும் எள்ளையும் வறுத்துக்கணும். இதெல்லாம் அப்படியே பச்சையாக போட்டு அரைச்சிக்கணும். இந்த ஜலம் கொஞ்சம் கம்மியாக விட்டு அரைச்சிக்கிறேன். எள் வந்து வெள்ளை எள் அது வறுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலையும் வறுத்து வச்சுருக்கேன். வெள்ளை எள் தான் போடணும்ல? எது வேணால் போடலாம். ஓகே, இதில் வேணால் போடலாம். 2த்தையும் வறுத்துக்கணும். கொத்தமல்லி தேங்காய் வந்து பச்சையாக எடுத்துக்கணும். சாம்பார் பொடி ஆற்றுல இருக்க சாம்பார் பொடி இது ஓகே அரைச்சிக்கிறேன். பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவேன். பொடி மாதிரி கூட வச்சுக்கலாம்ல? பொடி மாதிரி வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் அது லாஸ்ட்டில் வேகும் போது ஒன்றாவது நான் போகிறது இல்லையா, வச்சுக்கலாம். இது ஒரு மாதிரி ஈஸி தான். கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் உடஞ்சிடும். ரொம்ப லைட்டான காய் இல்லையா அது. ஜலம் மாதிரி இருந்தால் உள்ளே போயிடும். நமக்கு என்ன இது வேணாலும் ரொம்ப சின்னதாக வச்சோம்னா வெந்தோடனே அப்படியே உருத்தெரியாமல் போயிடும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். எப்போவுமே பீர்க்கங்காய் வந்து பிஞ்சு காயோட கொஞ்சம் முத்தின பீர்க்கங்காய் தான் வாங்கணும். பிஞ்சு காய் வந்து அவ்வளோ ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. கொஞ்சம் முத்தின வாங்கணும். கொஞ்சம் முத்தினதாக வாங்கணும். பீர்க்கங்காய் மட்டும் கொஞ்சம் முத்தினதாக வாங்கணும். இதனால் பிஞ்சு பீர்க்கங்காய் வந்து கொஞ்சம் சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓ அப்படியா? எனக்கு தெரியாது. அப்படியா? இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ அடுப்பில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு உள்ளே வச்சிருவேன். அதை ஒரு காய்னா அடியில் மேலே கொஞ்சம் முத்தலாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை அப்படி எடுத்துட்டுருக்கேன் நான். அதனால தான் சைஸ் ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. மசாலா ஸ்டஃப் பண்ணது மேலே இருக்கே, கீழே ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். கீழே இது என்ன பண்ணுவேன்னா இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அரைச்ச விழுது மிச்சம் இருக்கு இல்லையா, அது அப்படியே ஜலம் விட்டு கொஞ்சம் அப்படியே உள்ளே விட்டுருவேன். மிக்ஸி அலம்பி அந்த ஜலத்தை அடியில் விட்டுருவேன். அப்படி ஏன்னா நிறைய எண்ணெய் செலவாகும். இப்படின்னும் போது அது வந்து சேர்ந்து வெந்துட்டு அது நல்லாயிருக்கும். அப்படியே செம்மிலே இருக்கட்டும் அடுப்பு. நல்லா இது கொச்சு அதில் அப்படியே நல்லா வெந்துடும். எல்லாம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே முழுசாக எடுத்து சாப்பிடும்போது முழுசாக சாப்பிட்லாம். பாதி வெந்திருக்கும். அது பாதினா என்ன குறைஞ்சிருக்கும் அளவு வெந்ததுனால. ஓகே, அப்படியே கொதிச்சுட்டு சிம்லேயே இருக்கட்டும். கொதிச்சு ஃபுல்லாக நல்லா வேகட்டும். இதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அதுக்குலாம் அடுத்தது ரெடி பண்ணிவிடுவோம் நம்ம. ஓகே, நம்ம யூஸ்வலாக நிறைய பண்ணியிருக்கோம் அந்த பருப்புன்ட்டு. அதாவது நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது தொகையல் பருப்புலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வேண்டான்றனால இது வந்து எப்படின்னா நைட்டு சப்பாத்திக்கோ தோசைக்கோ நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக பண்ணுறேன். அது என்னென்னா எப்படின்னா நறுக்கிக்கலாம். இந்தமாரி நறுக்கிட்டுருக்கேன் பீஸாக. அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் கசகசாவை ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த கசகசா வந்து ஊறணும், இல்லைன்னா வறுக்கணும். இல்லைனா மிக்சியில் அரையாது. அதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும். நான் வந்து என்ன ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த ஊற வச்ச கசகசா, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு நல்லா அரைச்சிட்டு தக்காளி வதக்கிட்டு இதையும் போட்டு இது விட்டுற வேண்டியதான். இது நல்லாயிருக்கும். லிக்விட் செமி லிக்விடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த குருமா டைப்பில். ஓகே, அந்த எள்ளுலேயும் எண்ணெய் இருக்கும், வேர்க்கடலையும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். எல்லாம் அப்படியே வெளில எடுத்து பாருங்கள். அப்படியே எல்லாம் உள்ள சிதாண்டு இதாக இருக்கும்.
சரி, இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கடுகு போட்டிருக்கேன், வெறும் கடுகு மட்டும் போட்டிருக்கேன். ஓகே. அப்புறம் ஒரே ஒரு தக்காளி நறுக்கின்னு இருக்கேன். சப்போஸ் புளிப்பு பிடிக்குன்னா 2 தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ ஒன்றே ஒன்று போட்டுருக்கேன். இப்போ வெடித்தோடனே இதை போட்டுருவேன். ஓகே. உப்பு மஞ்சப்பொடி அந்த அரைச்ச விழுதியும் அப்படியே விட்டுருவேன். ஓ, அது கொஞ்சம் கெட்டியாக அதிகமாக இருக்கும், அலம்பி விட்டுறேன். தெரியுதா கலர் மாறிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அதை இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும். இன்னும் சுமாராக வந்துருக்கு, வேகட்டும். நீங்கள் கேரட் பார்வையில் சொல்ல போகிறீங்க காய் பெனிஃபிட்டை. இருந்தாலும் பீர்க்கங்காய் அப்படின்னா மெயினான பெனிஃபிட் என்ன? பீர்க்கங்காய் அப்படின்னு சொன்னாலே நிணநீர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லிம்ஃப் இங்கிலீஷில். லிம்ஃப் அது வந்து உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது ஒரு சுரப்பி. அப்படியா? நிணநீர், அது நிணநீர் நாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு முக்கிய பங்கு இந்த பீர்க்கங்காய்க்கு இருக்குது. அதனால தான் ஒரு இதில் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு இதில் படித்தேன், காய்கறிகளுக்குன்னு ஒரு மந்திரி சபை உருவாக்கணும்னு வச்சுக்கோ. உருவாக்கணும்னு வச்சுக்கேன், ஒரு அரசவை, மினிஸ்டர் அப்படி. அதில் வந்து ஒரு பிரதம மந்திரி, அதில் ஒரு உள்துறை அமைச்சர், அதில் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர், அதில் ஒரு கல்வித்துறை அமைச்சர். அப்படி இருந்தால் எந்தெந்த காய்கறி எந்தெந்த பதவியை வகிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு ஆர்டிக்கிள். ஸோ அதில் வந்து நம்ம ஒரே வார்த்தையில் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த காய் இந்த பொறுப்பு அப்படின்னு. இந்த காய்க்கு என்ன பொறுப்பு? இந்த காய்க்கு வந்து உள்துறை அமைச்சர். ஏன்னா பாடிக்குள்ளே வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ஒரு இடத்துலையும், ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ஒரு செல்லுக்கும் வேணும் உனக்கு. அந்த ஒரு செல்லுக்கும் வந்து அந்த இம்யூனிட்டி பவரை கொடுக்கறதுனால தான் பீர்க்கங்காய் வந்து உள்துறை அமைச்சர். ஆமாம். பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பிரதம மந்திரின்னு பார்த்தோம்னா காய்கறிகளிலேயே பிரதம மந்திரி அப்படின்னு பார்த்துட்டோம்னா பரங்கிக்காய், அதாவது அதாவது சிவப்பு பூசணி. அதே மாதிரி இப்போ உள்துறை அமைச்சர் பார்த்தோம்ல, வெளியுறவுத்துறை அமைச்சர். ஆமாம், அதை வந்து நான் இதில் போடுறேன், கியூரியாசிட்டி கேரி ஃபார்வர்டில் இந்த பீர்க்கங்காய் பற்றி பேசும்போது அதை பேசலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பீர்க்கங்காய் சாதம் அர்ஜென்ட்டுக்கிட்ட லஞ்ச் பாக்ஸுக்கு ஒன்று குழம்பு எல்லாம் பண்ணனா அப்படின்னா டக்கு இதுமாரி பண்ணி கொடுத்துடலாம். இது எப்படி என்னென்னா, உளுத்தம்பருப்பு மிளகு வறுத்துருக்கேன், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் மிளகு காரத்துக்கு, உப்பு மஞ்சப்பொடி. இது வந்து கரகரன்னு இது எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட்டா ரொம்ப மசியாது. இது வந்து அப்படியே பச்சையாக தான் வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் இல்லையா, அப்படியே டக்குன்னு இதாகிடும். எல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் ஜலம் விடாமல் கரகரன்னு வந்து அரைச்சிக்கிறேன். ஓகே. இதையும் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த தோலில் வந்து துவையல் பண்ணியிருப்போம் இல்லையா, அது தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு பெருங்காயம், 2 மிளகா, கருவேப்பிலை. நம்ம அரைச்சிட்டுல விழுது மிளகு, உளுத்தம்பருப்பு, உப்பு, மஞ்சப்பொடி, அந்த பெருங்காயம், பீர்க்கங்காய் அதையும் அப்படியே போட்டுறேன். அந்த சாதம் பண்ணும்போது நல்லா தோலையும் போடலாம். ஆமாம், தோல் வந்து துவையல் பண்ணுறோம் இல்லையா, அது பண்ணாமல் இதேமாதிரி முழுசாக அப்படி தோலாடி நல்லா அலம்பிட்டு இது பண்ணலாம். என்னன்னா நம்ம வந்து மஞ்சப்பொடி போட்டு அலம்புறோம் இல்லையா, அதனால் வந்து பயப்பட வேண்டாம் ஃபெர்டிலைசர் இருக்கும் அப்படின்னு. அதனால் 1க்கு 2 வாட்டி ஒரு 10 நிமிஷம் மஞ்சப்பொடியில், இப்போ எந்த காய்கறியுமே இந்த கொரோனா டானால என்ன பண்ணுறோம், நம்ம மஞ்சப்பொடி பண்ண வைக்கிறோம் இல்லையா. ஸோ அதுமாதிரி பண்ணும்போது அது ஒன்றும் ஆகாது, பயப்பட வேண்டாம். நான் அது தொகையில் அரைச்சிட்டேன், அதனால் வெறும் இன்றைக்கி வந்து காய போட்டேன். வேணும்னா தோலோடு அப்படியே போட்டு அரைச்சிட்டு அப்படி பண்ணலாம். கொஞ்சம் வதக்கிப்பேன், கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் சாதம் போட வேண்டியதான். சரி, அப்படியே சாதத்தில் போட்டு பசங்க அவ்வளோதான். உருளைக்கிட்டே எடுத்து இல்லையா, இப்போ இது போட்டுன்றேன். வேணா என்ன பண்ணான்னா நம்ம வந்து நெய்யில் பண்ண கூட டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அது கூட அப்படியா? இப்போ நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், நெய் விட்டுருக்கேன்.
வந்து அவியல் அவியல் ஏன்னா மோர் கூட்டுன்னு சொல்லலாம். மோர் விடுவோம் அதில். என்னென்னா இப்படி நீட்டாக அவியலுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறனால அவியல் சொல்கிறது. இது அப்படியே கொஞ்சம் ஜலத்தில் வேக வச்சுட்டு இந்த தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்சிட்டு எண்ணெய் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் விட்டு தேங்காய் எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும்ல, மோர் குழம்பு மாதிரி. மோர் குழம்பு மாதிரி நல்லா இருக்கும் அது. தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு கொட்டணும். உப்பு போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி போடுறதில்ல. அவியல் அப்படின்றதுனால மோர் கூட்டு மாதிரினால போடல நான். இது வெந்துட்டு இருக்கட்டும். தேங்காயும் பச்சை மிளகாய் அரைச்சிக்கிறேன். ஓகே. வெந்துட்டு இந்த பச்சை மிளகாய் தேங்காய் வந்து இப்படி ஜலம் விடாமல் அரைச்சினா நல்லது. ஏன்னா ஆல்ரெடி இதில் கொஞ்சம் ஜலம் இருக்கிறதுனால தயிர் வேறு விடணும் இல்லையா, அதனால் அப்படியே கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டோம்னா நல்லா கொதிச்சிடும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டோட பாலில் விடணும். சூட்டோட தயிர் விடணும். ஆமாம், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு விட்டா போகிறோம். விட்டுட்டு இங்கே வந்து கடுகு வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெயில். கடுகு கருவேப்பிலையும் அதை போட்டுருவேன். தேங்காய் எண்ணெயில் தேங்காய் எண்ணெய் போட்டுருவேன். இது வந்து நார்மல் பொறுத்தவரை. ஆமாம், கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு 2 மிளகாய் போட்டுட்டு அது 2 பைத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். போட வேண்டியதான். ஓகே. எல்லா ரெசிபிலையும் ஒரு நார்மல் பொறுத்தவரை வந்துடுதுல்ல? ஆமாம், இல்லை அது பழக்கம் பண்ணாலும் அதை சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. நீ பண்ணுறது எல்லாமே வந்து அப்நார்மல், எக்ஸ்ட்ராடினரி டிஷ். எதுவுமே நார்மல் கிடையாது. சும்மா அடிச்சு விடாங்க. சாப்பிடுங்க. அது என்ன போட்டால் கொஞ்சமாக போட்டீங்க? சரிங்க. அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சோம்னா வெந்து இந்த பருப்பு எல்லா காயெல்லாம் வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் ஆட்டும். அப்படியே ஓகே. கொஞ்சம் ஆறிடுது. அதனால் ஆறி சூடு இருந்தாலும் பரவாயில்ல, 6 மணி விட்டேன் நான். அப்புறம் வந்து இந்த தாளிச்சு கொட்டிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு இந்த பொறுத்தெல்லாம் ஆகிடுது. அந்த பருப்பு வந்துடுது, காய் வந்துடுது. கொஞ்சம் மாரி இப்படி இருந்து இருக்கும். இன்னும் கெட்டியாகனா கொஞ்சம் அடுப்பில் நேரம் வச்சோம்னா கெட்டியாகிடும். ஆஃப் பண்ணிவிட்டேன். அரிசி மாவில் வேண்டாம், சரியாயிடும். இன்னும் சூடு இந்த இழுப்புச்சது இரும்பு இல்லையா, இந்த சூட்லேயே இன்னும் ஒரு 10 நிமிஷம் வைக்கும்போது எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துடும். ஓகே. ஸோ பீர்க்கங்காய் தளிகை ரெடி. ஆமாம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா பீர்க்கங்காய் சாதம், பீர்க்கங்காயில் ஸ்டஃப்ட் கறி, பீர்க்கங்காயில் வந்து அவியல், பீர்க்கங்காயில் வந்து ஒரு பொடுத்தல் சப்ஜி, அப்புறம் வந்து ஒரு சப்ஜி கூட்டு கிரேவி டைப். ஆமாம், அது வந்து லைட் சப்பாத்திக்கு தொகையில் அரைச்சிருக்கேன். பீர்க்கங்காய் தொகையில் பசஞ்சுட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த கிரேவி ஸ்டஃப்டு கிரேவி இருக்கு இல்லையா, அதை கூட அப்படியே சாத்துக்கு போட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓகே.